எல்லா புகழும், எல்லா கண்ணியமும், உயர்ந்த பண்புகளும் நம்மை படைத்து நமக்காக அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து மன்னித்து இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வைத்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கவலை இல்லாத மனிதன் இல்லை, பிரார்த்தனைகள் இல்லாத மனமும் கிடையாது. கவலைங்க எல்லாத்தையும் இருக்குது. மனம் பார்க்கல, உணர்றோம். அதில் கவலை தான் அதிகமாக உணர்றோம். கவலை, சங்கடம், வருத்தம், பயம். இப்போ பார்க்காத மனதில் நாம் உணரக்கூடிய அதிகமாக பார்த்தீங்கன்னா கவலை தான். யாரை கேட்டாலும் சோகத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு மனசில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு விதமான பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது, வருத்தம் இருக்குது. ஏன் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. சோதனைகள் இருக்க தான் செய்யுது. சோதனைன்னு என்ன? சோதனைகள் கொண்டு தான் என்னன்னு சொல்கிறேன், உங்களை நான் சோதிப்பதற்காக படைச்சிட்டேங்கிறேன். உங்களில் செயலில் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் படைத்தேன். மரணத்தை வச்சுட்டு வாழ்க்கையை கொடுக்கப்பட்டோம். இந்த உலக வாழ்க்கை சோதனை களம். இந்த உலக வாழ்க்கை சோதனை களம். இந்த சோதனை வெல்றதான் மனிதன் வெற்றி பெற்று தான் இருக்கிறான். நம்ம சோதனையை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய வேதனையாக பார்க்குறோம். அப்படி இல்லை, சோதனை தான், வேதனை இல்லை. இல்லைன்னு சொல்கிறான். வேதனை இந்த உலகத்தில் கிடையாது. இதனுடைய வேதனை நீங்கள் கண்டதில்லைன்னு சொல்கிறான். வேதனைங்கிறது இறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து வேதனையாக சுகமாகிறது. ஆனால் இந்த உலகத்து ஃபுல்லாக சோதனை தான், வேதனை கிடையாது. இப்போ கவலைக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. கவலைக்கு மொழி உண்டா? இல்லை. அதுக்கு நிறமும் கிடையாது, இனமும் கிடையாது, ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் கவலை இருக்குது. பணம் படைத்த மட்டும் கவலை இருக்குது, வறுமையில் இருக்கவும் கவலை இருக்குது, சுகமாக இருக்கவங்களும் கவலை இருக்குது, நோயில் இருக்கவங்களும் கவலை இருக்குது. அந்த கவலை ஒன்று நம்மகிட்டே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறத இன்றைக்கி வேதம் என்ன சொல்லுது? நமக்கு இந்த வேதம் நினைவூட்டு நல்ல உபதேசம், எச்சரிக்கையும் கூட. நீங்கள் துன்பப்படுவதற்காக நான் குர்ஆனை இறக்கலைங்கிறான். இந்த வேதம் வந்து நினைவூட்டு நல்ல உபதேசம். நீங்கள் துன்பப்படுவதற்காக நான் அந்த வேதத்தை இறக்கலை. அப்போ என்ன அர்த்தம்? துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை, பயம் சங்கடம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுக்கான வழிகாட்டி தான் இந்த குர்ஆன். சிலருக்கு வாழ்க்கையில் சோதனை மாறி மாறி வரும், சிலருக்கு சோதனையே வாழ்க்கையாக இருக்கும். சொல்லுவாங்கல்ல, சோதனை வந்துட்டு போனால் பரவாயில்லப்பா, வாழ்க்கை ஃபுல்லாக சோதனையாக இருக்குன்னு கேட்பான். ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா என்னன்னு சொன்னால், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத சோதனை கொடுப்பது இல்லைங்கிற. சோதனை என்ன செய்யும் நம்மளை? இந்த சோதனையில் தான் நம்ம உணர்வு பெறுறோம். இந்த சோதனை வரும்போது தான் உள்ளட்சம் பெறுறோம். இந்த சோதனைகள் வரும்போது தான் பணிவு வருது. இந்த சோதனைகள் வரும்போது தான் நமக்குள்ள குணக்கேடுகள் நீங்குது. இந்த சோதனை வரும்போது நம்ம பக்குவப்படுறோம். சோதனைகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, குடும்பத்தில் சோதனைகள் இருக்குது, உறவு கடையில் இருக்குது, வியாபாரம் தொழிலில் இருக்குது, நட்பு கடையில் இருக்குது, சமுதாயத்தில் இருக்குது. இதெல்லாம் சோதனையாகவே இருக்குது. நிறையா குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும், நல்ல வசதி வாய்ப்புலாம் நல்லா இருக்கும். ஆனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சோதனை இருக்குதுட்டே இருக்கும். மன அமைதி இருக்காது, எப்போ பார்த்தாலும் சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும். அல்லது குடும்பத்தில் குழந்தைகள் கிட்டே இருக்கும், இல்லை உறவு கடையில் சோதனைகள் இருக்கும். வெறும் சோதனையாக இருக்குமானுவாங்க. நட்பு கடையில் இருக்கும், இல்லை தொழிலே வியாபாரம் நஷ்டமடைகிறதோ, வியாபாரம் இல்லாமல் இது சோதனையாக இருக்கும். இப்போ சோதனை இதுதான் சொல்ல முடியாது. இது சோதனை இதுதான் அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒவ்வொருத்துக்கும் ஒரு சோதனை மாறி மாறி வரும். எப்படி குடும்பத்தில் சோதனை இருக்குது, கணவன் மனைவி கடையில் இதுன்னு சொல்கிறான். உங்கள் மனைவி மக்கள் சோதனை தான் சொல்லிட்டான். உங்கள் பொருள் ஒரு சோதனை தான் சொல்லிட்டான். உங்கள் வியாபாரம் தொழில் ஒரு சோதனை தான் சொல்லிட்டான். இந்த உலக வாழ்க்கையே ஒரு சோதனை தான். ஆனால் வேதனை கிடையாது. வேதனை மாதிரி நினச்சக்கூடாது. இந்த சோதனையிலேருந்து எப்படி மீளலாம்
அப்போ உணர்வு கொடுக்கப்பட்டிருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் பிரித்தறியக்கூடிய ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனையிலிருந்து எப்படி மீள்றது, ஏன் சோதனைக்குள்ளே சிக்காமல் இருக்குது, சோதனை ஏன் வருது, உங்களுக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் உங்கள் கரங்களாக சம்பாதித்தான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் உங்கள் கரங்களாக சம்பாதித்ததான். இவன் யாருக்கும் அணையம் செய்வதில்லை. சரியா? அப்போ சோதனை தான் கவலையாக இருக்குது. சோதனைகள் தான் கவலையாக மாறுது. இப்போ கவலைக்கு காரணம் என்ன? சோதனைகள். அப்போ எத்தனை சோதனை வந்தாலும் இந்த மனம் தான் பாதிக்குது. இப்படி சோதனைகள் பலவிதம் இருக்குது. ஆனால் அந்த சோதனைகளில் வரும்போது மனம் பாதிக்கும். மனம் தாங்க முடியாமல் கவலைக்காகுது இல்லையா? அது எங்கே உணர்றோம்? மனசில் தான் உணர்றோம். அப்போ என் மனம் சங்கடமாக இருக்குது, மனம் கஷ்டமாக இருக்குது, மனசு உடஞ்சி போச்சு, மனசு வேதனையாக இருக்குது, மனசு இறுகிருச்சு, இப்படி நிறைய மொழிகளை சொல்கிறோமா இல்லையா? உணர்ந்து சொல்கிறோம். என் மனசே சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதில் ஒரு விரக்தி வருது. அப்போ சோதனை இல்லாமல் பணிவு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த சோதனை வரும்போதெல்லாம் நம்ம பணிகிறோம், இறைவனுக்கு பணிகிறோம், உணர்வுக்குள்ளே பணிகிறோம். சோதனை வரும்போதெல்லாம் நம்ம பெருமை நீக்கிறோம். அப்போ சோதனை நமக்கு ஒரு பாதுகாப்பு தருது. குணக்கேட்டிலேருந்து பாதுகாப்பு தருது. வரம் மீறாமல் இருக்கிறதுக்கு, இணை வைக்காமல் இருக்கிறதுக்கு, இணை வச்சு விட்டு நீக்கிறதுக்கு இந்த சோதனை நம்ம ஒழுங்குபடுத்து பக்குவப்படுத்துன்னு புரிஞ்சுக்கணும். சோதனை நிறைய பக்குவப்படுறோமா இல்லையா? எவ்வளோ பெருமையில் இருப்போம், நான்ற பெருமை இருப்போம், என்னுடைய பெருமை இருப்போம். நம்ம எதெல்லாம் நம்பணுமோ, இல்லை யாரெல்லாம் நம்பணுமோ அவங்களுக்குலாம் ஒரு சோதனை வரும்போது நான் நினச்ச மாதிரி இல்லை சொல்கிறோமா இல்லையா? அப்போ சோதனைக்குள்ளாக்கப்படும். அத்தியாயம் 20:2 அத்தியாயம் 20:2-3 நீர் துன்பப்படுவதற்காக நாம் உம்மீது இந்த குர்ஆனை இறக்கவில்லை. நீர் துன்பப்படுவதற்காக நாம் இந்த குர்ஆனை உம்மீது இறக்கவில்லைங்கிறான். அப்போ எதுக்காக இறக்கப்பட்டுச்சு? துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை, சுகமான நீங்கள் விரும்பிய வாழ்க்கைங்கிறான். நாம் இதை வெறுக்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இது துன்பம் கஷ்டம்லாம் வெறுக்கிறோம், அது கஷ்டமாக இருக்குது, ஆனால் வழி தெரியல. அதனால சொல்கிறேன், இந்த வேதம் உங்களுக்கு சுகமான ஒரு வாழ்க்கைக்கு, அமைதியான வாழ்க்கைக்கு, நீங்கள் விரும்பின வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. அஞ்சுவோருக்கு நற்செய்தி அன்றி வேறு இல்லைங்க. அஞ்சுவோருக்கு உள்ளச்சம் முடியவருக்கு நற்செய்தி. நற்செய்தி என்ன? சலாம், சாந்தி, சமாதானம். உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் மனம் சாந்தி சமாதானம் வேணுமோ இந்த குர்ஆன் உங்களுக்கு அஞ்சுவோருக்கு, உள்ளச்சம் முடியவருக்கு, பயபக்தியாளருக்கு நற்செய்தின்னு சொல்கிறேன். நற்செய்தினா என்ன? நம்ம தெரியல. யாராவது நற்செய்தி சொன்னால் என்ன சொல்லுவோம்? சந்தோஷப்படுவோம்ல. ஒரு குட் நியூஸ் சொன்னால் சந்தோஷப்படுவோம். என்ன குட் நியூஸ், என்ன நற்செய்தி அப்படின்னா, மனசுக்கு அமைதி தரக்கூடிய, ஆதரவு தரக்கூடிய, நேர்வழி காட்டக்கூடிய, உண்மை பக்கம் திருப்பக்கூடிய இந்த செய்திகள் இதில் இருக்குது. அந்த குர்ஆன் நம்ம படிக்கும்போது நிதானமாக, கவனமாக, சிந்தனையோட, உணர்வோட, உள்ளச்சத்தோட நமக்கான செய்தி என்ன, நாம் இதில் எங்கே இருக்கோம், நமக்கு என்ன வழிகாட்டுது, இந்த வேதத்துக்கு நம்ம சாட்சியாக இருக்கோமா, அல்லது நமக்கு இந்த வேதம் சாட்சியாக இருக்கான்னு பார்க்கணும். நம்முடைய பாவத்துக்கும் நம்முடைய கஷ்டத்துக்கும் இந்த வேதம் நமக்கு சாட்சியாக இருக்கும். அதே நேரத்தை நாம் வேதத்துக்கு சாட்சியாக இருந்தால் இந்த பாவம் கஷ்டம்லாம் நீங்கும், துன்பம் நீங்கும் இல்லையா? மனிதனுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் அப்படின்னு சொல்கிறான், அவன் படுத்துக்கொண்டோ, நின்று கொண்டோ, உட்கார்ந்து கொண்டோ நம்மளே அழைக்கின்றான். இப்படி மனிதன் துன்பம் வரும்போது எப்படி எந்த நேரமும் இறைவனே இறைவனே, கடவுளே கடவுளே. ஏன்னா அந்த சோதனை வரும்போது தானே கடவுளை போய் திரும்புகிறோம் எந்த நேரமும் இல்லையா? சோதனை நீங்கிற வரைக்கும் கடவுளே கடவுளே, இறைவனே இறைவனே, அல்லா அல்லான்னு கூப்பிட்டுருக்குமா இல்லையா? இப்போ மனிதன் துன்பம் வரும்போது அவன் படுத்துக்கொண்டோ, உட்கார்ந்து கொண்டோ, நின்று கொண்டோ நம்மையே அழைக்கின்றான். நம்மிடம் வந்து அவனுக்கு துன்பத்தை நீக்கி விடுமானால் அவன் அழைக்காத போதே சென்று விடுகிறான். மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்காங்க. இப்போ துன்பம் எதுக்கு வருது? இறைவன் பக்கம் திரும்புறதுக்கு, இணைப்புலேருந்து நீங்கிறதுக்கு. துன்பம் வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் நாம் இறைவன் பக்கம் திரும்புகிறோமா இல்லையா? பிரார்த்தனை அதிகமாகுதா இல்லையா? தியானம் அதிகமாகுதா இல்லையா? அப்போ இறைவன் யாரை நாடுறான், யாரை இறைவன் நாடுறானோ, நேர்வழிப்படுத்த நாடுறானோ அவருக்கு சில சோதனைகளை கொடுத்து தம் பக்கமே திருப்பி வச்சிருக்கிறான். அப்போ சோதனைன்ற இதுதான் சொல்ல முடியாதுல்ல. இது குடும்பத்தில் சோதனை இருக்குது, உறவு கடையில் இருக்குது, வியாபாரத்தில் இருக்குது, நட்பில் இருக்குது, சமுதாயத்தில் எல்லாமே சோதனை இருக்குது. அப்போ சோதனை பலவிதமாக இருக்குது. அப்போ இதுதான் சோதனை சொல்ல முடியாது. இந்த சோதனையில் நாம் என்ன செய்கிறோம்? இறைவன் பக்கம் திரும்புகிறோம், உணர்வு பெறுறோம், பணிவு பெறுறோம், உள்ளச்சம் பெறுறோம், பிரார்த்தனை அதிகரிக்கிற மாதிரி. நம்ம சுகமாக இருக்கும்போது நம்ம பிரார்த்தனை அதிகமாக இருக்கா? சுகமாக இருக்கும் நம்ம பிரார்த்தனை கிடையாது. பொழுதுபோக்குறோம், விளையாடுறோம், வேடிக்கையில் இருக்கோம், பெருமை பேசிகிட்டு இருக்கோம், வர மீறிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு சோதனை வரும்போது டக்குன்னு செய்கிறோம், மனிதர்களை விட்டு திரும்பிடுறோம், தனிமையாகிடுறோம், இப்போ தியானிக்கிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், பாவனை கேட்குறோம். இது உணர்வு பெறுறோமா இல்லையா?
இப்போ சோதனை என்ன அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையே சோதனை களம் தான். அத்தியாயம் 64 நம்பிக்கொண்டவர்களே, நிச்சயமாக உங்கள் மனைவியிலும் உங்கள் மக்களிலும் உங்களுக்கு சோதனை இருக்கின்றது. அப்படின்னு அர்த்தம், உங்கள் கணவனிலும் உங்கள் மக்களிலும் உங்களுக்கு சோதனை இருக்குது. அதுவும் உங்கள் உறவுக்குள்ள சோதனை இருக்குது. எனவே அவர்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீராக. பெரும்பாலும் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சோதனை இருந்துக்கிட்டே இருக்குது. பொருளாதாரம் இருக்கும், அப்படி வறுமை கிடையாது, நல்லபடியாக பணம் காசுலாம் இருக்கும், தொழில் இருக்கும், அவங்களுக்கு எந்த கஷ்டமும் பொருளாதார கஷ்டமும் இருக்காது. ஆனால் குடும்பத்துக்குள்ளே மன கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். பண கஷ்டத்தை விட மன கஷ்டம் அதிகமாக இருக்கும். பணம் கஷ்டம் கூட கடன் வாங்கிக்கலாம் இல்லையா? பண கஷ்டம் வரும்போது யார்கிட்ட கடன் வாங்கிக்கலாம், லோன் போட்டுக்கலாம் அப்படிலாம் ஒரு எண்ணம் வரும். மன கஷ்டம் வந்து என்ன செய்ய முடியும்? யார்கிட்ட கடன் வாங்க முடியும்? எங்கே லோன் போட முடியும்? முடியாது இல்லையா? மன கஷ்டங்கிறது யார்கிட்ட நம்ம வாங்க முடியாது. அது இறைவன் நமக்கு நீக்கலாம் தவிர கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, புரிதல் கிடையாது, பொறுமை கிடையாது, சகிப்புத்தன்மை கிடையாது, பொறுத்துக்கொள்வது கிடையாது, மன்னிக்கிற குணம் கிடையாது. இப்போ அந்த குடும்பத்தில் ஒரு சோதனை இருக்குன்ற போது நம்ம என்ன செய்யணும்? இறைவன் சொல்கிறான், எனவே அவர்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இன்னும் அவர்களை மன்னித்தும் அவரை பொருட்படுத்தாமலும் சகித்து கொண்டு இருப்பீர்களானால். இது ரொம்ப முக்கியமான விஷயம். மன்னித்தும் பொருட்படுத்தாமலும் சகித்து கொண்டு இருப்பீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவனாக இறக்க முடியதான் இருக்கின்றார். இந்த சோதனை காலங்கள் தான். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சோதனை வரும்போது நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், மன்னியுங்கள், விட்டுக் கொடுங்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இப்போ சோதனை நீங்கிருமா? ஆனால் பெருமை கொள்ளும் போது ஈகோ இருக்குது. நீயா நானா, நீ சொல்ற நான் கேட்கணுமா, நான் சொல்ற நீ கேட்கணுமா அப்படின்னு வரும்போது அங்கே என்ன செய்தா உள்ள உட்காந்துட்டு அது பெரும் சோதனை ஆகிப்போகுது. சில பேருக்கு பண கஷ்டம், சில பேருக்கு மன கஷ்டம். இப்போ பண கஷ்டன்றது வேறு, மன கஷ்டன்றது வேறு இல்லையா? அது உறவுக்குள்ளே தான் மன கஷ்டமே. 18:46 செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரமே ஆகும். உங்களுடைய செல்வமும் பிள்ளைகளும் உலக வாழ்க்கையின் அலங்காரம் சொல்கிறோம். அலங்காரம், ஆடம்பரம். உங்கள் செல்வம் இருக்குது, அதில் உங்களுக்கு சுகம் கிடையாதுங்கிற. உங்களுடைய பிள்ளைகள் இருக்குது, அதில் உங்களுக்கு உதவி கிடையாது. இது சோதனை. செல்வம் இருக்கிறதுனால நான் சுகமாக வாழ்றேன்னு சொல்ல முடியாது. பிள்ளைகள் இருக்கிறனால நம்ம உதவி செய்வான்னு சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு சோதனை இருக்குங்கிற. அப்போ செல்வமும் பிள்ளைகளும் உலக வாழ்க்கையின் அலங்காரமே ஆகும். என்றும் நிலைத்திருக்கக்கூடிய நற்செயலே உங்களுடைய இறைவனிடத்தில் நன்மை பயனுடையதாகவும் நம்பிக்கையுடன் ஆதரவு வைக்கக்கூடியதாக இருக்குது. அவரவர் செய்ய நன்மை மட்டும் தான் அவங்களுக்கு ஆதரவு தரும். என் செல்வம் என்னை காப்பாற்றும், என் பிள்ளைகள் என்னை காப்பாற்றுவாங்க, என் உறவு என்னை காப்பாற்றும், இதனால எனக்கு நன்மை கிடைக்கும், சோதனை கிடைக்காது. அதனால சோதனை தான். நம்ம உறவுகளில் தான் சோதனை இருக்குது, பிள்ளைகள்கிட்ட சோதனை இருக்குது, செல்வத்தில் சோதனை இருக்குது. இப்படி நம்ம சோதனை எல்லாத்தையும் சுற்றி இருக்குது. இதுலேருந்து எப்படி மீள்றது அப்படின்னு சொன்னால் மனம் பக்கம் திரும்பணும், இறைவன் பக்கம் திரும்பணும். எதையும் நம்பிடக்கூடாது, இணைய வச்சிடக்கூடாது, அதில் வரம்பீரவும் கூடாது. 2:214 முதல்ல நம்ம சோதனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மனசு லேசாயிரும். ஓ இதெல்லாம் சோதனை தான். எப்படி நமக்கு தெரியல, ஒவ்வொரு படைக்கு ஒரு தன்மை இருக்குல்ல. இப்படி மாங்கானா புளிக்கும் தெரியும் நமக்கு, நம்ம என்ன செய்வது, மாங்காய் புளிக்க தான் செஞ்சிடும். அது பழமானா இனிக்குன்னு தெரியும், அந்த தன்மை புரியுது. அப்போ மாங்காய் எடுத்து கடிச்சிட்டு ஏன் புளிக்குன்னு சொல்ல மாட்டோம், மாங்காய் புளிக்க தான் தெரியும்ல. அது பழமானா இனிக்குன்னு தெரியும். அப்போ நம்ம அதை பக்குவம் பட்டுறோம். எப்படி இனிப்புனா இது இனிக்கும், இது கசக்கும் அப்படின்னு ஒரு சுவையும் தெரியுதில்ல. அந்த மாதிரி சோதனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அது லேசாயிடும். 2:214 உங்களுக்கு முன் சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் போன்று உங்களுக்கு வராமலே சொர்க்கம் அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? சொர்க்கம் அடையணும்னா என்ன இருக்கு? சொர்க்கம் அடையணும், அதில் சுகம் மட்டுமே இருக்கு, அமைதி மட்டுமே இருக்கு, நிலையானது, நீடித்திருது. ஆனால் இந்த உலகத்தில் சுகம் நிலையானது கிடையாது, எல்லாமே சோதனை, நிரந்தரம் கிடையாது. இப்போ இந்த உலக வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை தான், நிலையில்லாத வாழ்க்கை தான். ஆனால் இறைவன் சொன்னால் நிலையான வாழ்க்கை நீ தயாராகணும்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் சோதனைகள் இருக்குது, அதை பொறுத்துக்கொள்ளுங்க, அந்த சோதனையிலேருந்து மீளுங்க. என்ன சொல்கிறேன், உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் போன்று உங்களுக்கு வராமலே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? லேசாக கிடைச்சுன்னு நினைக்கிறீங்க. இறைவன் அடையணும் லேசாக அடைஞ்ச முடியுமா? சில சோதனைகள் கொடுக்கப்படுறது. அந்த சோதனையிலேருந்து யார் மீள்றாங்களோ அவர்களுக்கு தான் இறைவன் வாக்களித்தது இருக்கு. அவர்களை கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன. நமக்கு மட்டும் சோதனை வரல, சொல்லுவோம்ல, எனக்கு மட்டும் ஏன் துன்பம் வருது, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம், உங்களுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்கிறான். இது எல்லாத்துக்கும் இருக்குது. முன்னோருக்கும் இருந்தது, நமக்கும் இருக்குது, பின் வரக்கூடியும் இருக்குது. சரியா? அப்போ அவர்களை கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன. அல்லாவின் உதவி எப்போது வரும் என்று தூதரும் அவரோடு நம்பிக்கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு தூதருக்கும் சோதிக்கப்பட்டார்கள், அவரோடு நம்பிக்கொண்டவர்களும் சோதிக்கப்பட்டார்கள். ஏன்னா நம்பிக்கை பார்க்கணுன்றாங்க. உங்கள் நம்பிக்கை நான் பார்க்க வேணாம். அடுத்தது வசனம் பார்ப்போம்.
அப்போ தூதரும் அவரோடு நம்பிக்கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள். நிச்சயமாக அல்லாட உதவி சமீபமாக இருக்கிறது என்று சொல்லலாம். அல்லாட உதவி சமீபம், என்னோட உதவி சமீபமாக இருக்குங்க. நான் சமீபமானவன். சமீபமான அர்த்தம் என்னுடைய இரக்கம், கருணை, மன்னிப்பு, உதவி எல்லாம் சமீபமாக இருக்கும். எப்போ நம்ம வந்து அடையும் அப்படின்னு சொன்னால், நாம் இணைவில் வந்து நீங்கணும், உள்ளம் தூய்மை அடையணும், உணர்வில் பெறணும், தியானத்தில் இருக்கணும் இல்லையா? அப்போ அவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும், அருள் கிடைக்கும். ஆனால் சமீபமாக தான் இருக்குது, நாம தான் தூரமாக இருக்கும், அருளை விட்டு தூரமாக. ஏன்னா பொருளே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? 3:146. அதாவது நபிமார்களும் தூதர்களும் சோதிக்கப்பட்டிருக்காங்க, அவரோட சேர்ந்து நம்பிக்கையோடும் சோதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் கவனிக்கணும், நமக்கு மட்டும் சோதனை வரல. 3:146. மேலும் எத்தனையோ நபிமார்கள் அவர்களுடன் தங்கள் இறைவனை சார்ந்தவர்களும் பெருமளவு சேர்ந்து அறப்போர் புரிந்தனர். எனினும் அல்லாவின் பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களால் அவர்கள் உறுதி இழந்து விடவும் இல்லை, பலகீனம் அடைந்து விடவும் இல்லை, பணிந்து விடவும் இல்லை. அல்லாஹ் பொறுமையாளரை நேசிக்கின்றான். சோதனை நேசனும் பொறுமை அவசியம். பொறுமையோட அல்லா இருக்கிறேங்கிறான். பொறுத்துக்கொள்ளுங்க, சைத்துக்கொள்ளுங்க, அவசரப்படாதீங்க. சைத்து அவசரத்தை ஏற்படுத்துவான். சோதனை வரும்போது அவசரம் ஏற்படும். அவசரம் வரும்போதெல்லாம் இணைப்பும் நிராகரிப்பும் போயிடும். இப்போ சோதனை எதுக்காக சொன்னால் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக தான், பண்படுத்துறதுக்காக, குணக்கேடுகள் நீக்கிறதுக்காகவும், இறை உணர்வில் நிலைச்சு நிற்பதற்காகவும். நமக்கே தெரியும் தானே, நமக்கு சோதனை வரும்போது நம்ம எவ்வளோ தியானத்தில் இருக்கிறோம் நமக்கு தெரியும் தானே. பிரார்த்தனையிலேயே மூழ்கி போயிடுறோம், இரவு போலும் பிரார்த்தனை பண்ணுறோம், டிவி பார்க்குறதில்ல, ஃபோனை பார்க்குறதில்ல, யார்ட்டையும் பேசுறதில்ல இல்லையா? ஒரு தனிமையில் உட்காந்துறோமா இல்லையா? அப்போ நமக்கு தெரியுது ஏன் நம்ம தனிமையில் உட்காரோன்னா, இப்போ தான் நம்ம இறைவன் பக்கம் நெருங்குறோம். அப்போ சோதனையில் நெருங்குவோமா? நோய் கொண்டு வறுமை கொண்டு போய் நீங்கள் பணிந்து ஒரு போட்டுங்கிறான். பணியறதுக்கு தான் சோதனையாக இருக்கு. சரியா? 142 138 வரைக்கும். அது கீழே இருந்து மேலே. குர்ஆன் எப்படி படிக்கணும்னா சிந்தனையோட நிதானமாக படிக்கணும். ஒரு வசனம் இன்னொரு வசனுக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் கீழேருந்து மேலே படிக்கலாம், மேலேருந்து கீழே படிக்கலாம், உணர்வோடு படிக்கணும். 3:142. உங்களில் உறுதி உடையவர் யார் என்றும் பொறுமையை கடைபிடிப்பவர் யார் என்றும் அல்லாஹ் அறியாமல் நீங்கள் சோதனை நடந்து விடலாம் என்று எண்ணி இருக்கிறீர்களா? சோதனை எதுக்கு? உங்கள் உறுதியை பார்க்கறதுக்காக. அப்போ உங்களில் உறுதியுடையவர் யார் என்றும் பொறுமையை கடைபிடிப்பவர் யார் என்றும், உங்களோட உறுதியும் பொறுமையும் நான் பார்க்கணுங்கிறான். இறை நம்பிக்கை இல்லாமல் உறுதி இருக்காது, இறை நம்பிக்கை இல்லாமல் பொறுமையும் இருக்காது. நம்ம இறைவன் தான் உதவி செய்யணும், அவன் தான் பொறுமையை கொடுக்கணும். என்னால் முடியாது, அந்த பணி வரணும்ல, என்னால் முடியாது. இறைவன் நாடாமல் எனக்கு பொறுமை கிடையாது, இறைவன் நாடாமல் எனக்கு உதவியும் கிடையாது, இறைவன் நாடாமல் எனக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்போ இறைவன் நம்ம நாடணும், இறைவன் நம்ம நாடும்போது தான் இல்லையா? அப்போ உங்களில் உறுதியுடைய யார் என்றும் பொறுமையை கடைபிடிப்பவர் யார் என்றும் அல்லாஹ் அறியாமல் நீங்கள் சோனபதி நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? நம்பிக்கொண்டவரை பரிசுத்தமாக்குவதற்கும் நிராகரிப்பதை அழிப்பதற்கும் அல்லாஹ் இவ்வாறு சோதிக்கிறான். 3:141. உங்கள் நம்பிக்கையை நான் பரிசுத்தமாக்கணுங்கிறான். சோதனை வரும்போது நம்பிக்கை தூய்மையாவதா இல்லையா? இணைவுப்பில் நம்பிக்கையில் இணைவுப்பு இருக்குது, பெருமை இருக்குது, போராமை இருக்குது, போட்டி இருக்குது, குணக்கேடுகள் இருக்குது. அப்போ அந்த தூய்மைப்படுத்த செய்யணும். அதை நம்ம எதெல்லாம் நம்புகிறோமோ அதை நீக்கிறான், சோதிக்கிறான். பொருளை கொண்டு சோதிக்கிறான், உறவை கொண்டு சோதிக்கிறான், மனைவி பிள்ளைகளை கொண்டு சோதிக்கிறான் இல்லையா? அப்படி சோதனை வரும்போது நான் எதை நம்பணும் அது இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போ என் நம்பிக்கை இணையப்பில் வந்து நீங்கிருச்சு, இப்போ இறைவனை தவிர வேறு வழி இல்லை, நம்பிக்கை வருதா இல்லையா? அப்போ நம்பிக்கொண்டவரை உங்கள் நம்பிக்கை தூய்மைப்படுத்துவதற்கும் உங்களுடைய இருக்க நிராகரிப்பை அளிப்பதற்கும் அல்லாஹ் இவ்வாறு சோதிக்கிறான். 3:140. உங்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு என்றால் அதே போன்று மற்றவர்களுக்கும் சோதனை காலம் உள்ளது. இப்படி உங்களுக்கு மட்டும் சோதனை இல்லை, முன்னோரும் சோதிக்கப்பட்டார்கள். உங்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் அதே போன்று மற்றவர்களும் சோதனை காலம் இருக்குங்கிறான். இத்தகைய காலங்களில் மனிதர்களிடையே நாமே மாறி மாறி வர செய்கிறோம். மனிதர்களிடையே நாமே மாறி சோதனை காலம் மாறி மாறி வருதா இல்லையா? சொல்கிறாங்கல்ல, என்ன சொல்கிறாங்க, வருடத்தில் ஒரு முறையோ இரு முறையோ நாங்கள் சோதிக்காமல் இருப்பது இல்லைங்க, சோதிச்சுட்டே தான் இருக்கிறீங்க. வருடத்தில் ஒரு முறையோ இரு முறையோ உங்களுக்கு சோதிக்கிறேன், ஆனால் நீங்கள் மீளுவதும் இல்லை, திருந்துவதும் இல்லைங்கிற. நீங்கள் அந்த பாவத்தை மீளுவதும் இல்லை, இன்னும் நன்றி செலுத்துவதும் இல்லைங்கிற. இப்போ உங்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் அதே போன்று மற்றவர்களுக்கும் சோதனை காலம் உள்ளது. இத்தகைய காலங்களை மனிதர்களிடையே நாமே மாறி மாறி வர செய்கிறோம். இதற்கு காரணம் நம்பிக்கொண்டவரை அல்லாஹ் அறிவதற்கும் உங்களில் சாட்சியமாய் வாழ்வோரை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கும் ஆகும். உங்கள் நம்பிக்கை இறைவன் அறியணுங்கிறான், நம்முடைய நம்பிக்கை இறைவன் பார்க்கணுமா இல்லையா? அந்த நம்பிக்கைக்கு சாட்சியமாக வாழ்றீங்களான்னு பார்க்குறேங்க. எது உண்மைக்கு சாட்சியா, நன்மைக்கு சாட்சியா, நியாயத்துக்கு சாட்சியா, பயபக்திக்கு சாட்சியா, உள்ளட்சத்துக்கு சாட்சியா, உணர்வுக்கு சாட்சியா, ஒரு முன்மாதிரியா?
நம்பிக்கொண்டவரை அல்லாஹ் அறிவதற்கும் உங்களில் சாட்சியமாய் வாழ்வோரை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கும் ஆகும். இன்னும் அல்லாஹ் அநியாய செய்வரை நேசிப்பதில்லை. அப்போ இறைவன் தேர்ந்தெடுக்கிறான். இப்போ சோதனை கூட தான் தேர்ந்தெடுக்கிறான். நம்ம சோதனை வரும்போது தானே அதிகமாக இறைவனை கூப்பிடுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், பயபக்தியில் ஆகிறோம், பணிஞ்சு போயிடுறோம், பொறுத்துக்கொள்கிறோம், சகித்துக்கொள்கிறோம். சோதனை வரும்போது தானே, மன ரீதியாக சோதனை வரும்போதும் சரி, பண ரீதியாக சோதனை வரும்போதும் சரி, உடல் ரீதியாக சோதனை வரும்போதும் சரி, பண்ணிடுறோமா இல்லையா? இப்படி பண ரீதியாக சோதனை வரும்போது பணிஞ்சிடறோம். வேறு வழியே இல்லை, வியாபாரம் நொடிச்சு போச்சு, நஷ்டமாயிருச்சு, விளைச்சல் கம்மியாயிருச்சு, கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, கொஞ்சம் வறுமை தீண்டுற மாதிரி இருக்குது, பணிச்சிடுறோமா இல்லையா? மன ரீதியாக அதே மாதிரி உடல் ரீதியாக நமக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு, பல பிரச்சனைகள் இருக்கிற உடம்புல அப்படின்னா பணிஞ்சிடும். வெறும் சொன்னால் நோயை கொண்டு வறுமை கொண்டு போய் நீங்கள் பணிந்து வரும் பொருட்டு பணிய வேண்டாமான்னு கேட்குறான். பணிஞ்சிடும். அப்போ சோதனை இருக்கு பணியறதுக்காக. அப்படி பணியும் போது இறைவன் தேர்ந்தெடுக்கிறான். நாம் இறைவனுடைய பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். அப்படிதானே? 3:139 எனவே நீங்கள் உறுதி இழக்காதீர்கள். எனவே நீங்கள் உறுதி இழக்க வேணாங்கிறான். என் முகம் திரும்பிருங்க. சோதனை காலம் வரும்போது உறுதி இழந்துட வேண்டாம், நிராசைப்பட்டுற வேண்டாம், இணை வச்சிட வேண்டாம். சரியா? எனவே நீங்கள் உறுதி இழக்காதீர்கள், கவலையும் கொள்ளாதீர்கள். நீங்கள் நம்பிக்கொண்டவர்களாக இருந்தால் யார் மீது? இறைவன் மீது. நம்ம நம்பிக்கையெல்லாம் பொருள் மீதும், அறிவு மீதும், உறவுகள் மீதும், தொழில் மீது தானே நம்ம நம்பிக்கையில் இருக்குது. மருத்துவத்தின் மீதும், இன்னும் ஜோசியம் ஜாதகம், இதெல்லாம் நம்ம இறைவனை விட்டு மற்ற எல்லாமே நம்புகிறோம். இறைவன் சொல்கிறால் நீங்கள் என் மீது நம்பிக்கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் உன்னதமானவராக இருப்பீர்கள். இப்போ யார் இறைவன் மீது மட்டும் நம்பிக்கொண்டு அவமகமே திரும்பி பணிவுடையவராகவும், உள்ளச்சமுடையவர்களாகவும், பொறுமையாளர்களாகவும், சகிப்புத்தன்மையுடையவர்களாகவும் இருப்பார்களானால் அவர் உன்னதமாக வாழ்வாங்கன்னு சொல்கிறார். இப்போ சோதனை எதுக்கு? பணிகிறதுக்குன்னு புரிஞ்சு. அந்த சோதனையில் தான் நாம் கட்டுக்கோப்பாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம இறைவன் அப்படி நமக்கு ஒரு அரணை வச்சுருக்கான். அந்த சோதனையில் வர மீறாமல் இருக்கிறதுக்கு, பெருமை கொள்ளாமல் இருக்குது. அப்போ சோதனை எதுக்கு? நம்ம நல்வழிப்படுத்தா தவறுதா? சோதனை காலங்களில் நல்வழிப்படுறவங்களும் இருக்காங்க, வழி தவறவங்களும் இருக்காங்க. அப்படிதானே? சோதனை வரும்போது நிராசைப்பட்டு இணை வைத்து வழி தவறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை இறைவனே நீ உன்னை விட்டு அவர் கதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் பக்கமே திரும்பி இன்னும் நேர்வழியில் உறுதி பெறக்கூடியவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த சோதனை வந்து நேர்வழியும் படுத்துது, வழி தவறும் செய்யுது. அப்போ இறைவன் பக்கம் திரும்பிட்டா அது நம்ம நேரான பாதையில் கொண்டு போயிடும். 3:138 இது மனிதர்களுக்கு தெளிவான விளக்கமாகும். இந்த குர்ஆன் இது மனிதர்களுக்கு தெளிவான விளக்கமாகவும் பயபக்தியுடையோருக்கு நேர்வழி காட்டியாகவும் நற்போதனையாகவும் இருக்கிறது. இந்த குர்ஆன் என்ன? இது நேர்வழி காட்டி நற்போதனை பயபக்தியர்களுக்கு, எல்லாத்துக்கும் கிடையாது. உள்ளட்சமும் பயபக்தி இருக்கும், அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வேதம் விளங்கும், புரியும், அது வாழ்க்கையாக மாறும், அதில் நற்செய்தி உண்டு. 3:138 இது மனிதர்களுக்கு தெளிவான விளக்கமாகும். தெளிவான விளக்கங்கிறான். இந்த வேதம் தெளிவானது, விளக்கமானது, சகல உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு, தெளிவான விளக்கமாகவும் பயபக்தியுடையவர்களுக்கு மட்டும்தான் இது நேர்வழி காட்டியாகவும் நற்போதனையாகவும் இருக்கிறது. இல்லையா? 3:200 எனவே நம்பிக்கையாளர்களே பொறுமையோடு இருங்கள். நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாது. நமக்கு சோதனை வரும்போது அவசரம் இருக்குது, பதட்டம் இருக்குது, பயம் இருக்குது. அப்படிதானே? வெறும் சொல்கிறான் பொறுமை வேண்டுவீராக. அல்லாட உதவியெல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது. பொறுமையை இறைவன்கிட்ட தான் கேட்கணும். இறைவனை பொறுமையை கொடு, பொறுமைக்கான ஞானத்தை கொடு, தெளிவை கொடு, நீ உதவி செய். அப்போ இறைவனோட உதவி இல்லாமல் நம்ம பொறுமையாக இருக்க முடியாது. இறைவனை கேட்கணும், பொறுமையாளனே பொறுமையை கொடுன்னு கேட்கணும். வெறும் சொல்கிறேன் நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால், என் மீது நம்பிக்கையாளர்களாக இருந்தால் பொறுமையோடு இருங்கள், இன்னும் சகித்துக் கொள்ளுங்கள், பலப்படுத்திக் கொள்ளுங்கள், இன்னும் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சோதனை காலம் எதுக்கு? வெற்றி பெறுறதுக்காக தான். அப்போ என்ன வேணும்? பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளணும். இந்த சோதனை காலம் தான் சைத்தான் நம்ம நினைச்சுவான், பயன்படுத்துவான். வறுமை கொண்டு சைத்தான்களை பயன்படுத்துவான், ஒழுக்கமில்லா செயலை செய்யுமாறு ஏவுவான். அதுதான் இல்லையா? இந்த வறுமை வரும்போதும் சோதனை வரும்போதும் சைத்தானோட வேலை என்ன? பயம்படுத்தி ஒழுக்கமில்லா செயல். அப்படின்னா இறைவனுக்கு எதிரான மனதுக்கு கேடான காரியங்களை செய்வான். அப்படின்னு சொன்னால் சைத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. சோதனை வரும்போதெல்லாம் வெட்டப்பட்ட சைத்தானோட பாதுகாப்பு தெரியும். அதே மாதிரி ரொம்ப சுகமாக வாழும்போதும் வெட்டப்பட்ட சைத்தானோட பாதுகாப்பு தெரியும். சுகமாக இருக்கும் சோதனை தான், சுகம் குறையும் போது சோதனை தான். சுகமாக இருக்கும் இல்லையா, அது சோதனை காலம். சுகம் குறைவாக இருக்குல்ல, அது சுகம் பெறக்கூடிய காலம். இதில் நம்பிக்கையோடு இருக்கணும், அதில் பணிவோடு இருக்கணும். 2:155, 156, 157. 2:155 நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தினாலும் பசியினாலும் இன்னும் பொருட்கள் உயிர் விளைச்சல் ஆடு இழப்பினாலும் சோதிப்போம். சோதனை இருந்துகிட்டே தான் இருக்குங்கிறான்.
இந்த உலக வாழ்க்கை சோதனை களம் தான் இல்லையா? கொடுக்கப்பட்ட எல்லாமே சோதனை தான், வெற்றி பெறதுக்காக. எதுக்கு? சொர்க்கம் அடையணும், இறைவனுடைய பொருத்தத்தை அடையணும், அவனுடைய பாக்கியத்தை அடையணும்னு சொன்னால் இந்த சோதனையில தான் மீளணும். இப்போ நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தினாலும், ஓரளவு தான் சொல்கிறோம், எந்த ஒரு ஆத்மாவும் அதை தாங்கிக்க முடியாத கஷ்டத்தை கொடுக்கறதில்லை. அப்போ ஓரளவு அச்சத்தினாலும் பசியினாலும் இன்னும் பொருள் விளைச்சல் ஆகிட்டு இழப்பினாலும் சோதிப்போம். எனவே பொறுமையோடு நீ நற்செய்தி கூறுவீராக. இங்கேயும் பொறுமையாக இருக்கேங்கிறான். இறைவன் நம்பி பொறுமையாக இருக்கு. எல்லாமே சோதனை தான். ஓரளவு அச்சத்தினாலும் பசியினாலும் உயிர் விளைச்சல் ஆகிட்டு இழப்பினாலும் சோதிப்போம். இந்த சோதனை எதுக்கு? இறைவன் பக்கம் திரும்புறது. எதெல்லாம் நீங்கள் நம்பினீங்க இல்லாமல் ஆயிரும். பசி வரும்போது இறைவன் பக்கம் திரும்புகிறோம்ல. பசி வந்துருச்சு, உணவு இல்லை, வறுமையில் இருக்கும், இறைவன் பக்கம் திரும்புகிறோம். அல்லது சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது, உணவு இருக்குது சாப்பிட முடிய மாட்டேங்குது. பாருங்க, பசி இருக்குது உணவு இல்லை, அல்ல உணவு இருக்குது சாப்பிட முடிய மாட்டேங்குது, சோதனை தானே. எத்தனை பேர் உணவுலாம் இருக்குது சாப்பிட முடிய மாட்டேங்குது, இல்லை ஒத்துக்க மாட்டேங்குது. அப்போ இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமான்னு பத்தியே இருக்கிறோம். நம்ம உணவு இருந்து சாப்பிட முடிய மாட்டேது. சில பேருக்கு நல்ல பசி இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, ஆனால் சாப்பாடு இல்லை, வறுமையில் இருக்குது. இது ஒரு சோதனைங்கிறான். அப்போ பசினாலும் இன்னும் பொருட்கள் சோதனை, பொருள் சோதனைங்கிறான். இதுக்கு நீங்கள் வர மீறீங்களா, அல்ல கொடுத்தது நன்மை செய்கிறீங்களா? பெரும்பாலும் பொருள் வரும் வர மீறிடும், கொடுத்தது நன்மை செய்கிறதில்ல, வழி தவறிடும் இல்லையா? அப்போ என்ன செய்கிற இறைவன்? ஓரளவு நான் பிடிச்சு தான் கொடுக்குறேங்க. அவர்கள் நான் கொடுத்து விடுவோம்னா தலைப்பட்டு விடுவார்கள், ஆகவே தான் விரும்பியால கொடுக்குறேங்க. அடுத்து உயிர் விளைச்சல், உயிர் இழப்பினாலும்ங்கிறான். உயிர் என்ன? உயிருக்கு உயிரை நேசிக்கிறோம். எதை? ஒன்று மனிதரை உயிருக்கு உயிரை நேசிக்கிறோம், அல்லது பொருளை உயிருக்கு உயிரை நேசிக்கிறோம். அதெல்லாம் நான் இல்லைன்னு நினைக்கிறோம், அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம், அவங்க தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். இறைவன் நம்மளை படைச்சா அவன் தான் வாழ வச்சுட்டு இருக்கான். நம்ம நினைச்சிடும் என் மனைவி தான் எனக்கு வாழ்க்கை, என் பிள்ளை தான் எனக்கு வாழ்க்கை, அது உறவு தான் வாழ்க்கை, இந்த பொருள் தான் வாழ்க்கை, இதெல்லாம் நான் செத்து போயிடுவேன், இதெல்லாம் நான் வாழ மாட்டேன். இறைவன் சொல்கிறான், உங்களை படைச்சவன் நான் தான் உங்களை வாழ வைக்கிறேன். அப்போ என் இறைவன் என்னை படைத்தான்னு சொன்னால் என் வாழ்வும் என்னுடைய மரணமும் என்னுடைய குர்பானியும் என்னுடைய தொழுகையும் அல்லாஹ்வுக்குரியதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவர் தான் அல்லாஹ் திரும்ப இறைவன் திரும்ப முடியும். வாழ்க்கை அவனுக்கானதாக இருக்கணும். இதெல்லாம் சோதனை தானே. அப்போ உயிர் விளைச்சல் ஆடி இழப்பினாலும் சோதிப்போம். எனவே பொறுமையோடு நற்செய்தி கொடுக்கணும். பொறுமையை இப்போ நம்ம தான் பொறுமைனா தெரியாதில்ல, பொறுமைக்கான ஞானம் கேட்கணும். நற்செய்தி கொடுங்கிறான், சலாம் சொல்லுங்க, அமைதி கொடுங்க, இப்படி அமைதியும் ஆறுதலையும் சொல்லுங்கிறான். அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது, யாருக்கு? அந்த பயபக்தியாளருக்கும் பொறுமையாளருக்கும் துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனையே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள். யாரெல்லாம் ஒரு கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது நம்ம அல்லா பக்கம் திரும்புவோம், இறைவன் பக்கம் திரும்புவோம், அவனுக்கு நம்ம உதவி கிடைக்கும், அவனை தர உதவி செய்ய முடியாது, அவனை தர பாதுகாக்க முடியாது, யார் உறுதியாக இருக்காங்களோ அவர்களுக்கு நற்செய்தின்னு சொல்கிறாங்க இறைவன். ஆனால் இதுவே சடங்காக சொல்லுவாங்க. இந்த வார்த்தை வந்து அரபியில் வந்து இன்னாலி இல்லாஹி வா இன்னாலி ராஜூன் அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? ஒரு இறந்துட்டா, ஒரு மௌத்து செய்தி கேட்டால், ஒரு இறப்பு செய்தி கேட்டால் முஸ்லீம் சொல்கிறது இன்னாலி இல்லாஹி வா இன்னாலி ராஜூன், நாம் அல்லாஹ்வுக்குரிய அவனே திரும்பி சொல்லுவோம். அப்படி தான் சொல்லுவாங்க இறந்ததுக்கு அப்புறமே. ஒரு இறப்பு செய்தி கேட்டுக்கு இது அப்படி இல்லை. வாழுங்காலங்களில் துன்பமோ கஷ்டமோ கவலையோ வரும்போது இறைவன்கிட்ட கேட்க வேண்டியது என்ன சொல்லுவோம்? நாங்கள் உனக்கு உரியவர்கள், நீ உங்ககிட்டே நாங்கள் மீள்றோம், எங்களுக்கு உதவி செய்கிறவனே. சரியா? அப்போ அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், உனக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் உன்னையுமே திரும்பிடுவோம் என்று கூறுவார்கள். அவங்க திரும்ப பிரார்த்தனை. இத்தேவர் மீது தான் அவருடைய இறைவனின் நல்லாசியும் நல்லொன்றும் உண்டாகின்றன. இன்னும் இவர்கள் தான் நேர்வழி அடைந்தவர். இப்போ துன்பம் கஷ்டம் வருமா இறைவன் பக்கம் யார் திரும்புகிறாங்களோ, அவங்கள்டே பிரார்த்தனை செய்கிறாங்களோ, அவங்கள்டே வழி அறிகிறாங்களோ, அவர்கள் தான் இறைவனுடைய நல்லாசியும் நல்லவர்களும் பெறுகின்றன. அப்போ இறைவன் தான் நமக்கு உதவி செய்வோம், அவனை தர உதவி செய்ய கிடையாது. அப்போ சோதனை எதுக்கு? அவன் பக்கமே திரும்பி இருக்கிறதுக்காக. சுகத்தை கொடுத்தா நம்ம அவனை விட்டு திரும்பிடுவோம்ல. நம்ம சோதனை கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இறைவன் நம்ம அவனுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கான், அவனுடைய பொறுப்பில் வச்சுருக்கிறான், அவன் பக்கமே திருப்பி வச்சுருக்கிறான், அவனே தியானிக்க வச்சுருக்கிறான், அவன்கிட்டே கேட்க வச்சுருக்கிறான் அப்படிங்கிறத உணரணும். 6:42 6:42 நிச்சயமாக உங்களுக்கு முன் இருந்த சமூகத்தார் அனுப்பினோம், உங்களுக்கு முன் சமூகத்தாருக்கும் நான் அனுப்பினோம், யாரையா தூதரை அனுப்பினோம், அது சமூகத்தாரை நோய் கொண்டும் வறுமை கொண்டு பிடித்தோம், அவர்கள் பணிந்து வரும் பொருட்டு. அப்போ நோயும் வறுமை அது பணிவுக்காக தான் புரிஞ்சுக்கணும். நோய் வரும்போதும் பணிஞ்சிடணும், வறுமை வரும்போதும் பணிஞ்சிடணும். அப்போ வறுமை தான் சோதனை கிடையாது, நோய் தான் சோதனை கிடையாது. சோதனை நிறையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி குடும்பத்தில் நிறைய பணம் இருக்கும், நிறைய செல்வம் இருக்கும், ஆனால் குடும்பத்தில் சோதனை இருந்துக்கிட்டே இருக்கும். மன கஷ்டம் இருக்கும், உறவுகளில் கஷ்டம் இருக்குது, சில பேருக்கு வறுமையில் கஷ்டம் இருக்குது, சில பேர் நோயில் கஷ்டம் இருக்குது. அப்போ சோதனை என்ன செய்யுது? நோயாகவும் இருக்குது, வறுமையாகவும் இருக்குது, உறவாகவும் இருக்குது, வியாபாரமாகவும் தொழிலாளத்துலேயும் சோதனை இருக்குது. அது சோதனை தான் சொல்ல முடியாது. சரியா? அதனால் மேலும் உங்களுக்கு முன்னர் இருந்த சமூகத்தாருக்கும் நாம் அனுப்பினோம், அது சமூகத்தாரை நோயை கொண்டு வறுமை கொண்டு பிடித்தோம், அவர் பணிந்து வரும் பொருட்டு. நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா பணிவு தான் முக்கியம். அந்த பணிவுனா உள்ளச்சமில் தான் பணிய முடியும்.
உள்ளட்சம் இல்லாமல் பணிவு கிடையாது. ஏன் உள்ளட்சம்? இறைவன் பணியை வச்சிருவான். நாமளாக பணிஞ்சா அது நன்மை, இறைவன் பணியை வச்சா அது வறுமை. அப்படிதானே? நாமளாக பணிஞ்சிட்டோம்னு சொன்னால் நன்மையாக இருக்கும். இறைவன் நம்மளை பணியை வச்சா சோதனையாக இருக்கும், அது வறுமையாவோ நோயை கொண்டு பிடிப்பான். 365. இன்னும் உங்களுக்கு ஒரு துன்பம் வருமானால் நீங்கள் அவர்களுக்கு இது போன்று 2 மடங்கு துன்பம் கொண்டு போய் அவர்களும் யாருக்கு? மற்றவர்களுக்கு. நமக்கு துன்பம் கஷ்டம் வரும்போது நம்ம மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது. அவங்களால தான் கஷ்டம் வந்து சொல்ல முடியாது. இப்படி நம்ம நினைச்சிடும், ஒரு கஷ்டம் வச்சுன்னா மற்றவங்கள பழி போடுறோம்ல, அப்படி பழி போடுறான்னு சொல்கிறான். நீங்கள் மற்றவங்களுக்கு 2 மடங்கு சேர்ந்த போதிலும் இது எப்படி வந்து கேட்குறீங்க? உங்கள்கிட்ட தான் சொல்கிறான். இன்னும் உங்களுக்கு ஒரு துன்பம் மறுபடுமானால் அது அவர்களுக்கு இது போன்று 2 மடங்கு துன்பம் பண்ணியது போயிலும் இது எப்படி வந்தது என்று கூறுகிறீர்கள், கேட்குறீங்கிறான். இது கூறும் உங்களிடமிருந்து தான், உங்களுடைய கரங்களால் செய்து கொண்டது தான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருளுக்கு மீதும் பேராட்டுடையாக இருக்கின்றான், கணக்கு தீர்ப்பனாக இருக்கான். அப்போ நம்ம ஒவ்வொரு செயலும் அது நமக்கே வந்து அடையும். நன்மை செஞ்சால் நம்மளை வந்து அடையும், தீமை செஞ்சால் நம்மளை தான் அடையும். நம்ம தீமை செய்வோம் மற்ற விஷயம் நினச்சிட்டு இருக்கோம், அது உங்களை தான் அடையுங்கிறான். ஒரு நன்மை செய்வோம் மற்ற விஷயம் நினைக்கிறோம், அது உங்களை தான் வந்து அடையுங்கிறான். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் நம்ம வந்து அடையும். அப்போ சோதனை காலங்களில் யார் மீது பழி சொல்லாமல், யாரையும் குற்றம் சொல்லாமல், அந்த சோதனைக்கு நான் தான் காரணம், என்னுடைய கஷ்டத்துக்கு நான் தான் காரணம், என் துன்பத்துக்கு நான் தான் காரணம், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக. கணவன் மனைவி மேலே பழி போடாமல், மனைவி கணவன் மேலே பழி போடாமல், பிள்ளைகள் மேலே போடாமல், பிள்ளைகள் பெற்றோர் மேலே போடாமல், உறவுல நட்புல ஒருத்தர் பழி போடாமல், துன்பத்துக்கு நான் தான் காரணம், என்னுடைய பெருமையும் என்னுடைய போராமையும் என்னுடைய குணக்கேடும் என்னுடைய வரமீறுதலும் என்னுடைய அவசரமும் இதுதான் காரணம் புரிஞ்சிட்டோம்னா மனம் பக்குவப்படும். இப்போ சோதனை காலங்களில் மனம் பக்குவப்படணும், உணர்வு பெறணும், உள்ளட்சம் பெறணும், பிரார்த்தனை அதிகரிக்கணும், இந்த குணக்கேடுகள் நீங்கணும். அப்போ தான் அந்த சோதனை காலம் நம்ம வெற்றி பெறணும். 42-36 42-36. ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் உலக வாழ்க்கையின் அலங்காரமே ஆகும், சுகம். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் உலக வாழ்க்கையின் சுகங்களே ஆகும். நம்பிக்கொண்டு தங்கள் இறைவனை முற்றிலும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் அல்லாவிடமே இருப்பது நிச்சயமாக அல்ல மேலானதாக நிலையானதாகும். நிச்சயமாக மிகவும் அல்ல மேலானதாகவும் நிலையானதாக இருக்குது. அப்போ இரண்ட பொறுப்பு அப்படிக்கும். துன்பம் வரும்போது கஷ்டம் வரும்போது இறைவனே நீ தான், உன்னை தவிர உதவி செய்ய கிடையாது. நம்ம துன்பம் கஷ்டமெல்லாம் உதவி தேடி போகிறோமா இல்லையா? மனிதரை தேடி போகிறோம், வழிபாடு தலங்களுக்கு போகிறோம், புண்ணிய தலங்களுக்கு போகிறோம். இப்படி துன்பம் கஷ்டமும் புண்ணிய தலங்களில் சீராகுமா? சீராகாது. வழிபாடு தலை சீராகுமா? சீராகாது. உள்ளத்தில் தான், உணர்வுல தான். எப்பவுமே உள்ளத்தோடு இருக்கிறது தான் இறைவன் சோதிக்கிறான். எப்பவுமே பயபக்தியோடு இருக்கிறது தான் சோதிக்கிறான். எப்பவுமே பிரார்த்தனையில் இருக்குது தான். நமக்கே தெரியும் அதிக பிரார்த்தனை இருக்கும், அதிக உள்ளட்சம் இருக்கும், பணிவு இருக்கும். அப்போ நம்ம சோதிக்கும் என்ன செய்யறோம்? இறைவன் நம்மளை நேரான நேர் வழிபடுத்துறான்னு புரிஞ்சுக்கணும். சரியா? 2-186. இன்னும் என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால், யார் கேட்பா? சோதனை இருக்கவங்க தான் கேட்பாங்க. என் அடியார் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாக இருக்கிறேன், பிரார்த்தனை செய்வதின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தா விடையளிக்கிறேன். சோதனையில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, துன்பத்தில் இருக்கும்போது, நோயில் இருக்கும்போது என்ன சொல்கிறான்? என் அடியார் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாக இருக்கேன்னு சொல்லுங்கிறான். இறைவன் சமீபமாக இருக்குன்னு அர்த்தம் அவன் அருள் சமீபமாக இருக்குது, அவனுடைய இரக்கமும் கருணையும் சமீபமாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது. இறைவன் நெருக்கமாக இருக்கான். அப்போ இறைவன் நெருக்கமாக இருக்கின்றான். நான் சமீபமாக இருக்கிறேன், நெருக்கமாக இருக்கிறேன். பிரார்த்தனை செய்வதின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தா விடைக்கிறேன். பிரார்த்தனை என்ன? வேண்டுதல். யாருக்கு சோதனை இருக்குதோ, துன்பம் இருக்குதோ, கஷ்டம் இருக்குதோ, தேவை இருக்குதோ அவர் என்னிடம் கேட்டுங்கிறான். என் பக்கம் திருப்புங்க, என்னிடம் கேட்கட்டும், அவர் கேட்டால் நான் விடையளிக்கிறேங்க. பிரார்த்தனை செய்வதின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தா விடையளிக்கிறேன். அவர் என்னிடமே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்போது அவர்கள் நேர்வழி அடைவார்கள். ஒரு துன்பம் வரணும் அவனை தவிர நீக்க முடியாது. அல்ல அவங்களை உதவி செய்வானா? அவனை தவிர அல்ல அவங்களை உதவி செய்வானா? வெளிவரை வரும் இல்லை. அவன் தடுத்துவிட்டா அவனை தவிர யார் கொடுக்க முடியாது. அவன் முழுக்க முழுக்க இறைவன் பக்கமே திரும்பணும். அப்படி நம்ம பக்குவப்பட்டோம் சொன்னால் இனி துன்ப கஷ்டம் இருக்காது. நம்ம பணிவுடையராகவே இருந்தோம், உள்ளட்சமுடையவராக இருந்தோம், பெருமை கொள்ளாமல் இருக்கிறோம், கொடுத்தது நன்மை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் துன்பம் தீண்டாது. எப்போ துன்பம் தீண்டுது? நம்ம வர மீறும்போது, குணக்கேடுகள் ஆகும்போது, பெருமை கொள்ளும் போது. சரியா? அப்போ உலக வாழ்க்கையில் மொழி போகும்போது நம்மளுக்கு துன்பம். ஏன்னா இறைவன் நாடிட்டான், நம்மளுக்கு இறைவன் தேர்ந்தெடுத்துட்டான். தேர்ந்தெடுக்கும் போதெல்லாம் அப்பப்போ பிடிச்சிக்கிட்டே இருப்பான், சோதிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்? விட்டுற மாட்டான். எப்போ விடுறான்? உலக வாழ்க்கை யார் அலங்காரத்தை விரும்புவான் அப்படியே கொடுத்துறேன், விரைந்து கொடுத்துறேங்கிறான். மறுமையில் யாதொரு பாக்கி கிடையாது. இறைவன்கிட்ட மறுமையும் இம்மையும் இருக்குது. யார் உலக வாழ்க்கையை விரும்பி கேட்கலாம் கொடுத்துற, விரைந்து கொடுத்துற, அவர்களுக்கு யாதொரு பாக்கியம் கிடையாது. யார் உள்ளட்சம் முடிகிறாங்களோ அவருக்கு சோதிப்பேங்கிறான். சோதி தன்னுடைய கண்ட்ரோல்லே வச்சுக்கிறான், தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வச்சுக்கிறான். சரியா? 2-286. அல்லாஹ் ஒருவருக்கும் அவர் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை.
அல்லாஹ் எவரொருவருக்கும் அவர் விலைக்கு கொள்ளக்கூடிய அளவுக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தை கொடுப்பதில்லைங்க. இறைவன் இறக்க முடியும் கருணையாளர். அவர் சம்பாதித்த நன்மை அவருக்கு, அவர் சம்பாதித்த தீமை அவருக்குங்க. நீங்கள் சம்பாதிச்சுதான் சொல்கிறோம். நீங்கள் சம்பாதிச்ச நன்மை உங்களுக்கு, நீங்கள் சம்பாதித்த தீமை உங்களுக்கு. யாருடைய சம்பாதிப்பு உங்களுக்கு கிடையாது. உங்கள் தீமை மற்றவங்க கிடையாது, மற்றவங்க நன்மை உங்கள்கிட்ட வராது, வருமாப்பி வராது. பிறர் செஞ்சு நம்மக்கிட்ட வராது, நாம் செஞ்சு மற்றவங்கள்ட்ட போவாது. அது தீமையோ நன்மை ரெண்டுமே அப்படி தான். அப்போ நீங்கள் செய்த நன்மை உங்களுக்கு, நீங்கள் செய்த தீமை உங்களுக்கு. அதில் பிரார்த்தனை என்ன இறைவன் சொல்கிறேன், பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்குறான் பாருங்க. எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து போயிருப்பினும், அப்படி நாங்கள் மறந்துட்டோம், உன்னை மறந்துட்டோம், உலக வாழ்க்கையில் மூழ்கி போயிட்டோம், பெருமையில் மூழ்கி போயிட்டோம், அதனால் நாங்கள் மறந்து போயிருப்பினும், நாங்கள் தவறு செய்திருப்பினோம். தவறு செய்ய புரியுதா? தவறிட்டோம், இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு தவறு விட்டுருச்சு, சைத்தான் எங்களை மறக்கடிச்சிட்டான், இப்போ நாங்கள் தவறு செய்திருப்பினோம், எங்கள் குற்றங்களை பிடிக்காது இருப்பாயாக, எங்களுக்கு இறக்க காட்டுகிறவனே அப்படின்னு சொல்லி அவனை பணிகிறது. நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது தவறே செய்திருப்பினும், எங்கள் குற்றங்களை பிடிக்காது இருப்பாயா. எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு முன்னோர் சென்றோர் மீது சுமத்திய சுமை போட்டு எங்கள் மீது சுமத்தா இருப்பாயா. முதல்ல வசனம் படித்தோம்ல 2:14, முன்னோர் சுமத்திய சுமை போட்டு இல்லாமல் சொர்க்கம் அடையலாம் பார்க்குறீங்க கேட்குறான்ல. இப்போ பிரார்த்தனை என்ன, அந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாம், அந்த சோதனைலாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களால் தாங்க முடியாது, நாங்கள் மலைக்கலமாக இருக்கும். இப்போ பிரார்த்தனை கற்றுக் கொடுக்குறான். எங்களுக்கு முன்னோர் மீது சுமத்திய சுமை போட்டு எங்கள் மீது சுமத்தாது இருப்பாயாக. எங்கள் இறைவனே, எங்கள் சக்திக்கு அப்பாட்டு சுமையை எங்கள் மீது சுமத்தாது இருப்பாயாக. எங்கள் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்காத இறைவனே, எங்களால் முடியாது, நாங்கள் பலகீனமாக இருக்கும். அந்த பலகீன காரணம் சைத்தாங்களை வலிக்கெடுத்துருவான், நாங்கள் இணைப்புலாகிடுவோம், நிராகரிப்புலாகிடுவோம் அப்படின்னு அவங்ககிட்டே திரும்பணும். நம்முடைய பலகீனத்தை ஒத்துக்கணும். இப்படி இறைவன்ட்ட நான் பலகீனத்தை ஒத்துக்கணும், நான் பலகீனமாக இருக்கேன், சைத்தானை வழி எடுக்காமல் நீ பாதுகாத்துக்கூடிய இறைவனே, சரியா? அப்போ எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தல்வாயாக, எங்களை மன்னித்தருள் செய்வாயாக, எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக, நீயே எங்கள் பாதுகாவலன், நிராகரிப்பின் கூட்டத்தாக இருக்கிறத எங்களுக்கு உதவி செய்வாய். இது பிரார்த்தனையாக இருக்கும். இப்போ சோதனை காலங்கள் அதிகம் இறைவன் தியானிங்கிறான். சோதனை காலங்கள் அதிகம் இறைவன் தியானிங்க. அவனை மறந்துடுவதாக இருக்க வேண்டாம். எப்போ மறந்துடுறோம்? சுகமான நேரத்தில் தானே மறக்கிறோம். இப்படி உடல் சுகமாக இருக்குது, மனம் அமைதியாக இருக்குது, உடல் ஆரோக்கியமாக இருக்குது, பொருளாதாரம் நல்லா விசாலமாக இருக்குது, என்ன செய்கிறோம்? இறைவனை மறந்துடும். அப்போ என்ன செய்யறான்? இறைவன் தாபகம் திருப்பான். என்னை எப்படி திருப்பிக்கிட்டாப்பா, கொஞ்சம் பிடிக்கிறேன். எப்படி பிடிக்கிறேன்? ஒன்று பொருளாதார ரீதியாக பிடிக்கிறேன், முதல்ல ஒரு வறுமையை கொண்டு பிடிக்கிறான், அல்லது நோயை கொண்டு பிடிக்கிறான். அப்படி பிடிக்கும் போது நம்ம அதிகம் தியானம் பண்ணுறோம், அதிகம் பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த சோதனைகளில் நம்ம மனம் பக்குவப்படுத்துறது புரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் பக்குவப்படுதோ அப்புறம் என்ன செய்யணும்? இறைவன் நம்மளை பொறுப்பேற்றுக்கிட்டான். யாருக்கெல்லாம் பணி வருதோ அப்போலாம் இறைவன் பொறுப்பேற்றுக்கிட்டான். யாருக்கெல்லாம் உள்ளச்சம் வருதோ அப்போலாம் இறைவன் பொறுப்பேற்றுக்கிட்டான். இல்லை நம்ம இறைவன் பக்கம் திரும்பிட்டோம். இப்போ சோதனைங்கிறது இருக்க தான் செய்யும். உலக வாழ்க்கையில் சோதனை இருக்க தான் செய்யுது. சோதனை காலம் தான் இது. இந்த சோதனை எப்படி இருக்குது? சோதனை வேதனையாக மாறிடக்கூடாது, சோதனை சுகமாக மாறணும். எப்போ சுகமாக மாறும்? இறைவன் பக்கம் திரும்பினா சுகமாக மாறிடும். இறைவனை விட்டு திரும்பிட்டோம், அது வேதனையாக மாறிடும், இன்னும் அதிகமாகிடும். என்னால் தாங்க முடியலன்னு சொல்கிறாங்கல்ல, என்னால் தாங்கவே முடியல, விரக்தி ஆயிடுது, எனக்கு வாழ பிடிக்கல. வாழ்றதா இறைவன் படைச்சான், அந்த வாழ்க்கை அவன் தான் கொடுக்கணும். அப்போ சோதனை எதில் இருக்குது? பொருளில் மட்டும் இல்லை, உறவில் இருக்குது, வியாபாரத்தில் இருக்குது, தொழிலில் இருக்குது, ஆரோக்கியத்தில் இருக்குது, எல்லாம் மனசு தான் இருக்குது. அப்போ அந்த மனம் எப்பயுமே உண்மைக்கும் நன்மைக்கும் கட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னால் சோதனை கிடையாது. இப்போ இந்த உலக வாழ்க்கை என்ன சொன்னால், உங்களில் செயலில் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக, செயலில் அழகான சோதிப்பதற்காகன்றான். ஒவ்வொருத்தரும் மரணத்தை அடைந்தே ஆக வேண்டும், நன்மை தீமை கொண்டு சோதிப்போம், நன்மையும் தீமை கொண்டு சோதிப்போம். இந்த சோதனை தான் முக்கியம். அப்போ சோதனை இருக்க தான் செய்யுங்க. அந்த சோதனையை எப்படி நம்ம சுகமாக மாற்றிக்கிறதா இறைவன் முகம் திரும்பணும். பணியுடையவராகவும், உள்ளச்சமுடையவர்களாகவும், வரமீறாமலும், அதிகம் தியானித்தவர்களாகவும், அதிகம் பிரார்த்தித்தவர்களாகவும், பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாகவும், நமக்கு நாமே நன்மை செய்யக்கூடியவர்களாகவும். அதே மாதிரி நம்ம இறக்கக்கூடியவர்களாக இருக்கணும். மற்றவங்க துன்பத்தில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன வேணும்? சுகம் வேணும். அப்போ பிறகு சுகம் இல்லையா, அந்த சுகத்துக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. மன ரீதியாக ஆறுதலாக பேசுங்க, உதவி செய்யுங்க, பொருளாதார ரீதியாக உதவி செய்யுங்க. அப்போ நம்ம எதை விரும்புகிறோமோ அதை மற்றவங்க செய்யுங்கிறான். நீங்கள் நேசிப்படுறது செலவு செய்யாமலே நன்மை அடைய மாட்டேங்குது. நீங்கள் எதை நேசிக்கிறீங்களோ அதை நன்மை செய்யுங்க. அப்போ இறைவன் நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ உங்கள்கிட்ட செலவு செய்யுங்க. இறைவன் மன்னிக்கணுமா, பிறர் மன்னிங்க. இறைவன் உங்களுக்கு உணவு விசாலப்படுத்தலாம், பிறர் உணவு கொடுங்க. சரி, உங்களுமே இறைவன் இறக்கம் காட்டுவோம், மற்றவங்க இறக்கம் காட்டுங்க. நாம் இறைவன் எதெல்லாம் வேண்டுறோமோ விரும்புகிறோமோ அதெல்லாம் நம்மகிட்ட இருந்து மற்றவங்களை செய்யும் போது அது இன்னும் விசாலமாகும். அப்போ நம்ம சோதனை நீங்கும், வறுமை நீங்கும், நோய் சுகமாகும். எல்லாம் இதயத்தில் தானே இருக்குது. உங்கள் இதயத்தில் தான் நோய் இருக்குங்கிறான். இப்போ அர்த்தம், எண்ணங்களில் தான் நோய் இருக்குது. அந்த எண்ணம் தூய்மைப்படுத்துங்க. இப்போ நம்ம பிரார்த்தனை எப்படி? சோதனை இல்லாமல் பிரார்த்தனை கிடையாதுல்ல. பிரார்த்தனை இல்லாமல் இறைவன் நெருங்க முடியாது, இறைவன் அருளை அடைய முடியாது. அப்போ நம்ம இறைவனை தியானிக்கிறதுக்கு இந்த சோதனையாக இருக்குன்னு அர்த்தம். அதிகம் தியானிங்கிறான்.
13:28 அவர்கள் எத்தியர் என்றால் அவர்கள்தான் நம்பிக்கொண்டவர்கள். அல்லாவை நினைவு கூறுவதால் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. இதயம் அமைதியில், மனசு அமைதி இல்லை, கவலையில் இருக்குது, பயத்தில் இருக்கிறேன்னு இறைவன் சொல்லலாம். அதிகம் அதிகம் அல்லாவை நினைவு கூறுங்கள், இறைவன் நினைவு கூறுங்கள். ஏன்? நான் நெருக்கமாக தான் இருக்கேன், நீங்கள் என்னை மறந்துட்டீங்க, இப்போ என் பக்கம் திரும்புங்க. அப்போ அவர்கள் எத்தியோர் என்றால் அவர்கள்தான் நம்பிக்கை கொண்டவர்கள் இறைவன் மீது. மேலும் அல்லாவை நினைவு கூறுவதால் அவருடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாவை நினைவு கூறுவது கொண்டுதான் இதயம் அமைதி பெறுகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவனை நெருங்காம, அவங்க பிரார்த்தனை பண்ணாம, அவன்கிட்ட பாவனை கேட்காம, எப்படி இறைவன்கிட்ட பாவனை கேட்காம, அவன்கிட்ட பணியாம, அவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணாம இதயம் அமைதி பெறாது. ஏன்னா மனம் அருவமானது, அதை நான் உணர்தான் முடியும். அதுக்கு யாராலையும் எந்த மருத்துவம் பார்க்க முடியாது, யாருக்கு உதவி செய்ய முடியாது. அப்போ இறைவன் தான் அதுக்கு உதவி செய்யணும். இறைவன் மட்டும்தான் மனசுக்கு உதவி செய்ய முடியும். அப்போ அந்த உணர்வு மட்டும்தான் அந்த உதவிக்கு அவங்களோட பிரார்த்தனை அமையும், இல்லையா? அதனால் அதிகம் அதிகம் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த உலக வாழ்க்கை சொற்ப சுகம் அற்ப சுகம் தான். இதில் மூழ்கி போயிடக்கூடாது. சோதனையாக மாறிடும், அது வேதனையாக மாறிடக்கூடாது. சோதனையாக இருக்க வரைக்கும் மீண்டுடலாம், வேதனையாக மாறிச்சா மீள முடியாது. எப்போ வேதனையாக மாறும்? நம்ம தவணை நெருங்கும் போது. இறுதி நேரத்தில் பிரார்த்தனையும் கிடையாது, பாவ முடிவு கிடையாது சொல்கிறான் இல்லையா? அப்போ இறுதி நேரம் எப்போ நமக்கு தெரியாதுல்ல. அப்போ அதிக அதிகம் பிரார்த்தனையிலே இருக்கணும், பாவ முடிவு போயிட்டே இருக்கணும். இதை சொல்ல இறுதி நேர பிரார்த்தனை பயன் தராது, பாவ மன்னிப்பும் உங்களுக்கு கிடையாது. அப்போ இதுதான் இறுதி நேரமாக இருந்துச்சுன்னா, இந்த இரவு, இந்த பகல், இந்த சூழல் இறுதி நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அப்போ நம்ம இறுதி நேரம் தெரியாது, பிரார்த்தனை அங்கீகரிக்காமல் போயிட்டு என்ன செய்ய முடியும்? நம்ம பாவாளியாக இருவோம். நம்ம மன்னிக்கப்படாமல் போயிட்டோம்னா நஷ்டவாளியாகிடுவோம். அப்போ அதிகம் எந்த நேரமும் சரி, நேரம் கிடைக்கும் போதெல்லாம், மனம் அமைதியாக இருக்கும் போதும் சரி, மனசு அமைதி இல்லாத போதும் சரி, சுகமாக இருக்கும்போதும் சரி, சோதனை இருக்கும் போதும் சரி, பிரார்த்தனை தான் அதிகமாக. இந்த பிரார்த்தனை எல்லாமே என்ன செய்கிறாங்க? சன்னியாசியாக போயிட்டு ஒரு போதி மதத்தில் உட்காந்து தியானன்ற பேரில் அப்படிலாம் கிடையாது. உலக வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு, பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு, உறவு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் உங்களுக்கு சோதனை இருக்குது. அந்த சோதனை எப்படி மீள போகிறீங்க? ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சோதனை வரும்போது கணவன் மனைவிக்கு ஆறுதல் சொல்லணும், மனைவி கணவனுக்கு ஆறுதல் சொல்லணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆறுதல் சொல்லணும், பெற்றோர் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லணும். இப்படி நண்பர் ஒருத்தர் செய்யணும், ஆறுதல் சொல்லிக்கணும், நம்பிக்கை ஊட்டணும், இறைவன் பக்கம் திருப்பணும். அதை விட்டு சோதனைக்கு சோதனை அதிகமாக வர மீறி ஈகோ பேத்துட்டு பெருமை கொண்டு போராமல் கொண்டு சண்டை போட்டு வந்தோம்னா இது இன்னும் மனம் வெறுத்து போயிடும். நம்ம மனசுக்கு ஆறுதல் எங்கே இருக்குது? அமைதி கிடைச்சது ஆறுதல். அந்த அமைதி எங்கே இருக்குன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஆறுதலாக இருக்கணும். அது இறைவன் பக்கம் திருப்புறா இருக்கும், சரியா? அதனால் வறுமை நோயை நம்மளை பண்படுத்துறதுக்காகவும் பக்குவப்படுத்துறதுக்காகவும் இறைவன் பக்கம் திரும்புறதுக்காகவும் சோதனை இருக்குதான். சோதனை இல்லாமல் இல்லை, சோதனை இருக்கும். சோதனை இல்லாத மனிதர்களே கிடையாது, பிரார்த்தனை இல்லாத மனமும் கிடையாது. அப்போ இந்த சோதனையும் பிரார்த்தனையும் ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்குது. ஏன்னா இறைவன் தாமக திருப்பனா இல்லையா? 10:12 மேலும் மனிதனை துன்பம் தீண்டுமானால், மறுபடியும் அந்த வசனம் வரும், மனிதனை துன்பம் தீண்டுமானால் அவன் படுத்துக்கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ அல்லது நின்று கொண்டோ நம்மிடமே பிரார்த்திக்கின்றான். நீண்ட பிரார்த்தனை. இப்படி சுகமாக இருக்கும்போது சுருக்கமாக பிரார்த்தனை சுருக்கமாக இருக்கும், தியானம் சுருக்கமாக இருக்கும், அப்படிதானே? ஒரு சடங்காக இருக்கும். ஆனால் சோதனை வரும்போது உள்ளட்சத்தோட பிரார்த்தனையாக இருக்கும், நீண்ட பிரார்த்தனையாக இருக்கும், பயபக்தியான பிரார்த்தனையாக இருக்கும், இல்லையா? அப்போ மனிதனை துன்பம் தீண்டுமானால் அவன் படுத்துக்கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ அல்லது நின்ற நிலையிலும் நம்மிடமே பிரார்த்திக்கின்றான். அவ்விதமே நாம் அவனை விட்டும் அவனுடைய துன்பத்தை நீக்கி விடுமானால் அவன் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்கு நம்மை அழைக்காத போலவே சென்று விடுகின்றான். வர மீறவர்களுக்கு அவருடைய செயல்கள் அழகாக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான். மனிதன் நன்றி கட்டவனா இருக்காங்க. இது துன்பம் வரும்போது இரவு திரும்ப வேண்டியது, கஷ்டம் வரும்போது இரவு திரும்ப வேண்டியது, அதை நீக்கினதுக்கப்புறம் அவனை விட்டு திரும்பிட வேண்டியது. திருப்பி மறுபடியும் சோதனை வரதாச்சு. ஏன் திருப்பி சோதனை வருது? ஏன் திருப்பி நோய் வருது? திருப்பி என் கஷ்டம் வருது? அப்படின்னா நாம நன்றியுடரா இல்லை. அப்போ இரவு திருப்பி பிடிக்கலாம், இல்லையா? அப்போ நம்மளாமலே புரிஞ்சுக்கணும், நம்ம ஏன் திருப்பி சோதனை வருது, நமக்கு ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் நாம் நன்றியுடரா இல்லை, பணியுடரா இல்லை, திரும்பி வரம்பி இருக்கோம். 9:126 ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார் என்பதை அவர்கள் காணவில்லையா? புரியுதா? அப்படி இருந்தும் அவர்கள் மீளுவதும் இல்லை, நினைவு கூறுவதும் இல்லை. அப்படி தான் அவர் மீளுவதில்லைங்கிறான். பாவத்தை வந்து மீறுவதில்லை, இன்னும் இறைவனை நினைவு கூறுவதும் இல்லை. அப்போ நமக்கு ஏன் திருப்பி சோதனை வருதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் என்ன சொல்லுவோம் மற்றவங்கள்ட்ட? இவருக்கு சோதனை மேலே சோதனை வந்துக்கிட்டே இருக்குப்பா, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, நோய் தீரவே மாட்டுது சொல்கிறோமா இல்லை? ஏன் தீர மாட்டுது? ஏன் வந்துக்கிட்டே இருக்குது? இறைவன் சொல்லுது அப்படிதான், படத்தில் ஒரு முறை இருமுறை நான் சோதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மீள்வதில்லைன்றான். அந்த பாவத்திலேருந்தும் வரமீறுதலேருந்தும் பெருமையிலிருந்தும் குணக்கேடு மீள்வதே இல்லை. இறைவனை நினைவு கூறுவதும் இல்லைங்கிறான்.
அவன் தானே மன்னிச்சு வாழ வச்சுட்ருக்கான். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலம் மன்னிப்பின் காலம். அவன் மன்னிச்சு தான் வாழ வச்சுருக்கான். நம்ம செஞ்ச பாவம் மன்னிச்சு வாழ வச்சுட்ருக்கான். இனி மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்ருக்கான். இப்படி இது வரைக்கும் நம்ம பாவம் செஞ்சுருக்கோம். கடந்த காலம் நிறைய பாவம் செஞ்சுருக்கோமா இல்லையா? ஆனால் இறைவன் தான் நம்மளை மன்னிச்சு வாழ வச்சுருக்கான். இன்னும் மன்னிக்கிறதுக்காக, இன்னும் மன்னிப்பு கேட்கறதுக்காக வாழ வச்சுட்ருக்கான். அதில் மன்னிப்புன்ற ரொம்ப அவசியம். அது இறைவன்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். அது சடங்குலையோ சம்பிரதாயத்திலையோ புண்ணியத்தலங்கள்லையோ வழிபாடு தலங்கள்லையோ கண்டிப்பாக மன்னிப்பு கிடைக்காது. மனம் மட்டும் தான் அமைதி வேணும். நாம் திருந்தினா மட்டும் தான் மன்னிப்பு, உணர்ந்தால் மட்டும் தான் மன்னிப்பு இல்லையா? 260 எவர்கள் பாவ மன்னிப்பு தேடி திருத்தி தெளிவுபடுத்தி கொண்டார்களோ, சோதனை காலங்களில் எவர் பாவ மன்னிப்பு தேடி திருத்தி கொண்டு தெளிவுபடுத்தி கொண்டார்களோ அவர்களை தவிர, அதாவது அவர்களை நான் மன்னிப்பவனாகவும் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வனாக இருக்கிறேன். இப்போ சோதனைகள் வரும்போதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம எங்கே வரம்பேறணும், எங்கே இணை வைத்தோம், எங்கே நிராகரித்தோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எவர்கள் பாவ மன்னிப்பு தேடி திருத்தி கொண்டு தெளிவுபடுத்தி கொண்டார்களோ அவர்களை தவிர நான் அவர்களின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறேன். நான் பாவ மன்னிப்பு ஏற்பவனாகவும் கருணையுடனா இருக்கேங்கிறேன். அப்போ இறைவனுடைய கருணை எப்பயும் ஆதரவு வைத்தவளாக இருக்கணும், அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டவளாக இருக்கணும். சரியா? அதே மாதிரி 3:17 சோதனை காலங்களில் பொறுமையுடையவராகவும் உண்மையாளர்களாகவும் உறுதியுடையவராகவும் நன்மைக்காக உதவி செய்வராகவும் பின்னிரவு நேரங்களில் மன்னிப்பு கோருவாக இருப்பார். இப்படி பின்னிரவு நேரங்களில் மன்னிப்பு கோருங்கிறான். அதிகாலையில் அந்த பகலுக்கு முன்னாடி பின்னிரவு நேரங்களில் மன்னிப்பு கோருவாக இருப்பார்கள். இப்போ சோதனை காலங்களிலும் சரி சுகமான காலங்களும் சரி எப்பயுமே இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டவங்களா இருக்குங்கிறான். இந்த மன்னிப்புல தான் கருணை இருக்குது, இரக்கம் இருக்குது, உதவி இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, இறைவனுடைய அருள் இருக்குது, ஞானம் இருக்குது. நம்முடைய தியானம் அதில் தான் இருக்குது. சரியா? அதனால் எப்பயும் பணி வைப்ப மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் நம்ம மனிதர்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டோம்ல. என்ன சொல்லுவோம்? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்கும். இறைவன் சொல்றேன், நான் உள்ள தெரிஞ்சவனா இருக்கேன், எனக்கு பணிஞ்சிரு. இப்போ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும். மனிதனை மன்னிப்பு கேட்கக்கூடாதுலாம் இல்லை. நம்ம யாருக்காவது தவறு செஞ்சிட்டோம்னா, காயப்படுத்திட்டோம்னா மன்னிப்பு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? இறைவனுக்கு பயந்து அவங்கள்ட்ட சமாதானத்தை விரும்புறத மன்னிப்பு கேட்கணும். நான் தப்பு செஞ்சுட்டேன், இப்படி சமாதானத்தை விரும்பக்கூடாது. சரியா? 3:89 எனினும் இதன் பிறகு எவரேனும் மன்னிப்புக்காக தங்களை சீர்திருத்திக் கொள்வாரானால், துன்பத்துக்கு அப்புறம் கஷ்டத்துக்கு அப்புறம் இதன் பிறகு எவரேனும் மன்னிப்புக்காக தங்களை சீர்திருத்திக் கொள்வாரானால் நிச்சயமா அல்லாஹ் மிக மன்னிப்பவனாலும் இரக்கமுடையவனா இருக்கின்றான். அதனால நம்ம சோதனை வரும்போதெல்லாம் நம்மளை பக்குவப்படுத்துன்றதை புரிஞ்சுக்கணும். மனம் சோர்ந்து போயிடக்கூடாது, நிராசைப்படக்கூடாது, இணை வச்சிடக்கூடாது. சோதனை காலங்களில் இறைவனோடு நம்ம இருக்கிறோம், இறைவன் நம்மோடு இருக்கிறான். பணியுடையவர்களாகவும் உள்ளச்சமுடையவராகவும் அதிகம் நம்ம தியானிக்கூடியவர்களாக இருக்கிறோம். பக்குவப்படணும். சரியா? அதனால் சோதனை நல்லதா கெட்டதான்னு பார்த்துக்கணும். அதுக்கான சோதனை வேணும் விரும்பலை. அந்த சோதனையில் பக்குவப்படுறோம், இறைவன் பக்கம் திரும்புறங்கிறத புரிஞ்சுக்கணும். இறைவன் சொன்னால் நான் சோதிப்பராக இருக்கிறோம், உலக வாழ்க்கை சோதனை களம். இதுலேருந்து மீள் நினைச்சிடும், இறைவனுக்கு மட்டும் தான் வழி தெரியும், அவங்ககிட்ட தான் திரும்பணும். அதில் இறைவனே நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது தவறே செய்திருப்பினும் எங்கள் குற்றங்களை பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் முன்னோர் சென்ற மாதிரி சுமத்திய சுமை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. சுமை வேண்டாம், இந்த மனசுக்கு சுமை வேண்டாங்க. மனம் எப்பயுமே லேசாக இருக்கணும், இந்த வாழ்க்கை லேசாக இருக்கணும். நீங்கள் துன்பப்படுறதுக்காக நான் குர்ஆனை இறக்கலைங்கிறான். லேசான வாழ்க்கை, லேசானது எளிதாக்குங்கிறான். இப்போ மனம் லேசாக இருக்கணும், உயிர் லேசாக இருக்கணும், வாழ்க்கை லேசாக இருக்கணும், ஏன்னா நம்முடைய மரணமும் லேசாக இருக்கணும். அந்த லேசான வாழ்க்கை நம்ம இறைவன்கிட்ட கேட்போம். துன்பம் தீண்டாத வாழ்க்கை, அப்படி துன்பம் தீண்டாத வாழ்க்கை வேணும். துன்பங்கிறது எதில் இருக்குது? மனசில் தான் இருக்குது. ஆனால் மனம் எப்போ அமைப்பெறுவதாக இருக்குது. இறைவன் நம்மளையும் நம் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் நம் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வானாக. அமைதி பெற்றவர்களாகவும் ஆறுதல் பெற்றவர்களாகவும் இறைவனத்தை சரணடைந்தவர்களாகவும் அவனையே முன்னோக்குவர்களாகவும் ஆக்கிவோம். எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய மரணமும் எங்களுடைய தொழுகையும் எங்களுடைய குர்பானையும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று பொறுப்பேற்றுவோமா. எல்லா புகழும் அல்லாஹ்.